Hi dear students, welcome to SR Luminous Academy. நான் உங்கள் பவித்ரா. ஓகே, இந்த வீடியோவில் வந்து NEET Biology Syllabus plus weightage strategy என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும், ஸோ ஒரு கொஷின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 45 கொஷின்ஸ் வரும். ஸோ ஒரு கொஷின்ஸ்க்கும் வந்து 4 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு தப்பான கொஷின்ஸ்க்கு வந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நீட்க்கு இருக்குது, அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ கெமிஸ்ட்ரியும் வந்து 45 கொஷின்ஸ் இருக்குது. பயாலஜி டோட்டலாக பயாலஜின்னு பார்த்தா 90 கொஷின்ஸ், அதாவது 50-50%. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்த 90 கொஷின்ஸ் மாதிரி தான் பயாலஜின்ற ஒரு சப்ஜெக்டில் வந்து 90 கொஷின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்னா பயாலஜிக்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 180 கொஷின்ஸு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 720 மார்க்ஸ். ஸோ ஒரு தப்பான கொஷின்ஸுக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ டோட்டலாக பயாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 10 யூனிட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த 10 யூனிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், plant physiology, human physiology, reproduction, genetics and evaluation, biology and human welfare, biotechnology and its applications, ecology and environment. ஓகேங்களா? இந்த 10 யூனிட்ஸும் வந்து NCERT புக்ஸில் எவ்வளோ சாப்டரில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா 32 சாப்டர்ஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ 11th NCERTயில் வந்து 19 சாப்டர்ஸ் இருக்கும், 12th NCERTயில் வந்து 16 சாப்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி தான் 32 சாப்டர்ஸில் வந்து இந்த 10 யூனிட்ஸும் வந்து கவர் ஆகுது. என்னென்ன அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து தமிழில் வந்து அந்த 10 யூனிட்ஸும் வந்து தமிழில் எப்படி இருக்கும், ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஒரு டாப்பிக்லேயும் வந்து ஒரு சாப்டர்லேயும் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து சிலபஸில் வந்து நீட் சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இந்த யூனிட்டில் வந்து டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த யூனிட்டில் வந்து ஆர்கனல்ஸ் அண்ட் தர் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இந்த டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவால்யூஷன் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த யூனிட்ஸில் வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த யூனிட்டில் வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் த ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் ஸோ இந்த டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, ஃபஸ்ட்டு 11th நியூ NCERT புக்ஸில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது சிலபஸ் வைஸ். ஸோ ஒரு யூனிட்டில் வந்து என்னென்ன சாப்டர் வரும் 11th NCERTயில் அப்படின்றத பார்க்கலாம். நான் டோட்டலாக வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5 யூனிட்ஸ் வந்து 11th NCERT புக்ஸில் கவர் ஆகும். நான் அதர் 5 யூனிட்ஸ் வந்து 12th NCERT புக்ஸில் கவர் ஆகும், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ இந்த யூனிட்டில் வந்து டோட்டலாக வந்து 4 சாப்டர் வந்து கவர் ஆகும், சரிங்களா? த லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸு. ஸோ இந்த பேசிக்ஸை வந்து நம்ம வந்து தரவாக நம்ம படிக்கணும். அதுவும் இல்லாமல் 11th NCERT புக்ஸ் தான், அதில் வர சாப்டர் 19 சாப்டரும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். ஸோ 11th NCERT முடிச்சுட்டு நீங்கள் 12th NCERTக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து 3 சாப்டர் வந்து கவர் ஆகுது. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த 3 சாப்டர் வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ தேர்ட் யூனிட்ல அப்படின்னு பார்த்தோன்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், உள்ள வந்து எவ்வளோ என்னென்ன ஆர்கனிசம்ஸாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த யூனிட் ஃபுல்லாகவே இந்த 3 சாப்டரில் வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. ஸோ என்னென்ன சாப்டர் கவர் ஆகுதுன்னா செல், த யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிகுல், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஓகே, ஃபோர்த் யூனிட் அப்படின்னு பார்த்தா பிளான்ட் ஃபிசியாலஜி. இதுலேயும் 3 சாப்டர் வந்து கவர் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், plant growth and development.
ஸோ இந்த 4th யூனிட்டில் வந்து 3 சாப்டர் வந்து கவர் ஆகுது. ஸோ 5th யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிறதுலே பெரிய யூனிட் அப்படின்னு பார்த்தா 5th யூனிட் தான். ஏன்னா இதில் வந்து 6 சாப்டர் வந்து கவர் ஆகுது. ஸோ என்னென்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தா ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் elimination, locomotion and movement, neural control and coordination, chemical coordination and integration. ஸோ இந்த 6 சாப்டரும் நீங்கள் தரவாக படிக்கணும். ஏன்னா இந்த யூனிட்க்கு வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ 6 சாப்டரையும் வந்து நீங்கள் தரவாக படித்தாதான் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 5 யூனிட்டுமே வந்து 11th NCERT புக்ஸில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகுது. இப்போ 12th NCERTயில் வந்து அதர் 5 யூனிட்ஸ் வந்து கவர் ஆகுது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் 6th யூனிட் வந்து ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து 3 சாப்டர் வந்து கவர் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இந்த 6th யூனிட்ல இந்த 3 சாப்டர் கவர் ஆகுது. 7th யூனிட் பார்த்தா ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவால்யூஷன். இதுலேயும் 3 யூனிட் கவர் ஆகுது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவால்யூஷன். ஸோ 8th யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து சின்ன யூனிட்டாக தான் இருக்கும். பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இதுலேயும் வந்து 2 சாப்டர் தான் கவர் ஆகுது. ரொம்ப ஈஸியான யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர் தான். ஸோ அடுத்தது பயோடெக்னாலஜி. இந்த 9th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 9th யூனிட் பயோடெக்னாலஜி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த யூனிட்டில் வந்து 2 சாப்டர் தான் கவர் ஆகுது. ஸோ அதை வந்து இது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த 2 சாப்டர் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. இது சிம்பிளான யூனிட்ஸ், ஓகேங்களா. ஸோ 10th யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா எக்காலஜி, ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ், எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இந்த 3 சாப்டரும் வந்து 10th யூனிட்டில் வந்து கவர் ஆகுது, ஓகேங்களா. இப்போ பார்த்த 32 சாப்டர்ஸும் வந்து நியூ NCERT புக்ஸில் தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ NCERTயில் படிக்கிறத தாண்டி ஓல்டு NCERTயில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அது என்னென்ன டாபிக்ஸ் நியூ NCERTயில் கிடையாது அந்த டாபிக்ஸு, பட் ஓல்டு NCERTயில் இருக்குது. அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, த லிவிங் வேர்ல்டு. இந்த சாப்டரில் வந்து வாட் இஸ் லிவிங் அப்படின்ற இந்த டாபிக் வந்து நியூ NCERT புக்கில் கிடையாது. பட் நீட் சிலபஸில் வாட் இஸ் லிவிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அது எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஓல்டு NCERT புக்ஸில் படிக்கலாம், ஓகேங்களா. மார்ஃபாலஜி ஆன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். இதையும் வந்து ஓல்டு NCERT புக்கில் தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஸோ அனாட்டமி ஆன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இதில் வந்து பிளான்ட் டிஷ்யூ, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், இதில் அனிமல் டிஷ்யூஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு NCERT புக்ஸில் தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். இதில் வந்து மேஜர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அடாப்டேஷன்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு NCERT புக்ஸில் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ NCERT புக்ஸில் இருக்கிற அந்த 32 சாப்டர்ஸையும் வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து படிக்கலாம். ஓல்டு NCERTயில் வர இந்த டாபிக்ஸை வந்து படிக்கலாம். ஸோ 90% ஆஃப் சிலபஸ் வந்து நியூ NCERTயில் தான் கவர் ஆகுது. ஸோ ஒரு 10% அப்படின்னு பார்த்தோன்னா தான் ஓல்டு NCERT புக்ஸில் கவர் ஆகுது. ஸோ ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து நியூ NCERT புக்ஸ்லையும் கிடையாது, ஓல்டு NCERT புக்ஸ்லையும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, மார்ஃபாலஜி ஆன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இந்த சாப்டரில் வர இந்த 5 டாபிக்குமே வந்து நியூ டாபிக்ஸு. இது வந்து நீட் சிலபஸில் இருக்குது. ஆனால் வந்து நியூ NCERT புக்ஸ்லையும் இதை பற்றி கொடுக்கல, ஓல்டு NCERTலையும் இதை பற்றி கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து அவுட் சோர்ஸில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மால்வேசி, குரூசிஃபெரல், லெகுமினேசி, காம்போசிட்டே, கிராமினி, இந்த 5 டாபிக்ஸும் வந்து அவுட் சோர்ஸில் தான் படிக்கிற மாதிரி வரும். இது வந்து பாட்னியில் வந்து கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ ஜுவாலஜிலையும் வந்து ஒரு 2 டாபிக், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். இந்த சாப்டரில் இந்த 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டாப்பிக்குமே வந்து NCERT புக்ஸில் கிடையாது. ஸோ இதையும் வந்து அவுட் சோர்ஸில் தான் படிக்கிற மாதிரி வரும். டெங்கு, சிக்கன் குனியா. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நம்ம வந்து அவுட் சோர்ஸில் தான் எடுத்து தேடி படிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து சிலபஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது நம்ம எதுக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எந்த யூனிட்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 14% ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்,
10% அப்படின்னு பார்த்தா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ இந்த சாப்டர்லாம் முன்னாடியே படிச்சுக்கோங்க. ஐ மீன் முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணி படிங்க. பேலன்ஸ் சாப்டர் படிக்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன், பேலன்ஸையும் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அடுத்தது இந்த பேலன்ஸ் சாப்டர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ 7% ஆஃப் வெயிட்டேஜ் இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ 13% ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் கிங்டம் இந்த சாப்டருக்கு இருக்கும். 12% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ், 10% பயோமாலிகல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டரில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் டோட்டலாக வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு பயாலஜி சிலபஸில். ஸோ அந்த 10 யூனிட்ஸ் தாண்டி நம்ம வந்து அதில் வந்து ஒரு 7 யூனிட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 7 யூனிட்ஸை மட்டும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 100க்கு ஒரு 80% மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 7 யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த யூனிட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ்குள்ளே கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. இதில் வந்து 8 to 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி. ஓகே, ஹியூமன் ஃபிசியாலஜி இந்த யூனிட் நம்ம வந்து தரவாக படித்தோம் அப்படின்னா 11லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த யூனிட்லேருந்து 7 to 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவாலுவேஷன் இந்த யூனிட்ஸ்லேருந்து 11 to 13 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயோடெக்னாலஜி இந்த யூனிட்லேருந்து 6 to 7 கொஸ்டின்ஸ். எக்காலஜி இந்த யூனிட்லேருந்து 10 to 11 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பயோடெக்னாலஜி யூனிட்ஸ்லாம் 2 சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 2 சாப்டர்ஸ் படித்தாலே வந்து 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நீட் எக்ஸாம் வந்து 2015லேருந்து நடந்துட்டுருக்கு. ஸோ 2015லேருந்து 2025 வரைக்கும் நடந்த நீட் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த சாப்டர்ஸ் இந்த யூனிட்ஸ்லாம் எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் தரவாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நியூ என்சிஆர்டிலேருந்து எத்தனை சாப்டர் படிக்கலாம், இந்த சாப்டர்ஸ்லாம் படிச்சுக்கலாம். ஓல்டு என்சிஆர்டிலேருந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தா அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கலாம். பட் பயாலஜிக்கு அப்படின்னு பார்த்தா என்சிஆர்டி புக்ஸ் தாண்டி வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க. என்சிஆர்டி புக்ஸ் தாண்டி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன அந்த 2 டாபிக்ஸ், பாட்னிலேருந்து அந்த 5 டாபிக்ஸ், ஜுவாலஜிலேருந்து அந்த டெங்கு சிக்கன் குனியா அந்த 2 டாபிக்ஸ் தான், சரிங்களா? ஸோ அந்த 2 மட்டும் நம்ம வந்து அவுட் சோர்ஸில் படித்தா போதும். வேறு எந்த டாப்பிக்கும் வந்து நம்ம அவுட் சோர்ஸில் தேடி படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்சிஆர்டி தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.